ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஷாப்ஸியில் வந்து சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அதோட ரிவ்யூ தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ப்ராடக்ட், தென் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் டெக்கர், இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கினேன் அப்படின்ற டீட்டெயிலாக நான் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசர் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் 59 ருபீஸ். ஓகேங்களா, இதில் வந்து நம்ம 2 பீஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து டைம் ஆஃபர் அந்த மாதிரி போடுவாங்க. ஷாப்ஸில் அடிக்கடி ஆஃபர் போடுவாங்க. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் டெய்லியுமே ஆஃபரில் போயிட்டுருக்கும். ஸோ அது மாதிரி இந்த ஆர்கனைசர் வரும்போது நான் குயிக்காக வந்து பிக் பண்ணிட்டேன். இது வந்து நான் வால்லே ஸ்டிக் பண்ணிட்டேன். ரொம்ப நல்ல குவாலிட்டியில் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதை ஃபோட்டோ எடுத்து இது நான் எப்படி பேஸ்ட் பண்ணியிருக்கேன், எந்த இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்ற அளவுக்கு வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே ஹூக்கு, அந்த ஸ்க்ரப்பர் இதெல்லாம் தொங்க விட்டுக்கிற மாதிரி ரொம்ப நல்ல குவாலிட்டியில் சூப்பராக இருக்குது. ரெண்டுமே ஒயிட் கலர் தான். ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு வந்து பின்னாடி வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இதில் இப்படி சொருவி விட்டுட்டு பின்னாடி பீல் ஆஃப் பண்ணி நம்ம டைல்ஸில் ஒட்டிட வேண்டியது தான். இது வந்து சிங்க் கிட்ட நான் வந்து ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சுருக்கேன். ஓகே, எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் ஒட்டியிருக்கேன். ஸோ அதோட ஃபோட்டோஸும் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி கரெக்டாக நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு பீல் ஆஃப் பண்ணி ஒட்டும் போது தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஒன்று ஏற்றி ஒன்று இறக்கி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து மேலேயும் கீழேயும் வந்து க்ராஸாக இருக்கும். ஸோ க்ராஸாக ஃபிட் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்காது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டவல் எக்ஸ்ட்ரா அந்த கிச்சன் டவல்லாம் தொங்க விட்டுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, இந்த 2 ஹோலில் வச்சு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி இழுத்து இந்த சைடு கொண்டு வரணும். இந்த ஃபஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டு கொண்டு வந்துடணும், அவ்வளோதான். ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது ஃபிட் பண்ணுறது எல்லாமே. அதே மாதிரி இந்த குட்டி இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து இந்த ஹோல்குள்ளே 2 சைடுமே 2 இது பீஸ் வந்து ஹேங் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. சீரியஸாக நீங்கள் வந்து நம்பி பை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இதில் வந்து அதிக வெயிட் வைக்க முடியாது. அதாவது நீங்கள் 1 லிட்டர் பாட்டில் அந்த மாதிரிலாம் வைக்க முடியாது. அதாவது வந்து இப்போ வந்து ஹேண்ட் வாஷு, விம் லிக்விட், இந்த மாதிரி சின்ன சின்ன வெயிட்லெஸ் கம்மியான வெயிட் உள்ளதாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி 2 இதுக்குமே 2 டவல் ராடு கொடுத்துருக்காங்க. அந்த கீழே வந்து ஹேங் பண்ணிக்கிறது வந்து 2 பீஸ், மொத்தம் 4 இது கொடுத்துருக்காங்க. ஒரு இதுக்கு ஸ்க்ரப்பர் இதெல்லாம் தொங்க விடுறது வந்து ஒரு 4 பீஸ், ஒரு இதுக்கும் 4 பீஸ், மொத்தம் 8 பீஸ் வந்திருக்கு. பாருங்கள், நான் டவல் ராடை வந்து ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அடுத்தடுத்துலாம் ஈஸியாக ஃபிட் பண்ணிட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். பட் நீங்கள் வெயிட் ரொம்ப வச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வெயிட் தாங்காது. வெயிட் அதிகமாக வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நான் சஜஷன் பண்ண மாட்டேன். கொஞ்சம் லிமிட்டடான வெயிட்னா ஓகே, நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து என்னென்னு பார்க்கலாம். இதோட பிக்சர் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால் ஸ்டிக்கர் வாங்கியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து இப்போ ரம்ஜான் மாதமாக நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு வீட்டுக்கு தேவையான ஒரு சில கிச்சன் ப்ராடக்ட்டு இந்த மாதிரி தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் தான். வீட்டோட என்ட்ரன்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்காண்டி இப்போ தான் ரீசெண்டாக வீடு வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ எந்த ஒரு ஸ்டிக்கர்ஸ், பழைய ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இனிமேல் ஸ்டிக்கரே ஒட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டிக்கர் வந்து பெயிண்ட்டுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணுறப்போ நம்மளுக்கு கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ ஆசாசியாக ஒட்டினது ரிமூவ் பண்ணும் போது இனிமேல் ஸ்டிக்கரே ஒட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்டிக்கரை பார்த்தோன்னே மைண்ட் மாறிடுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸாலாம் கிடைக்காது, 6 பீஸ் வாங்குற மாதிரி தான் இருக்கும். நான் நினச்சேன் சிங்கிளாக போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஷீட்லேயே 2 ஸ்டிக்கர் இருக்குது. மாஷா அல்லா அப்படின்றது தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். வீட்டோட என்ட்ரன்ஸ் ஸ்டார்டிங்கில் வந்து ஒட்டலாம் அப்படின்னு தான். இதுவும் நான் எங்கே ஒட்டியிருக்கேன் அப்படின்றத வந்து காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 39. பட் நேற்று ஆஃபரில் வந்து 20 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க சிங்கிள் பீஸு. அப்போ நீங்கள் 6 பீஸ் வாங்கும்போது 120 ருபீஸ் தான் வரும். நான் வாங்கும் போது 39 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன்.
ஸோ கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தான் நான் வாங்கும்போது. ஆனால் நான் வாங்கும்போதே அந்த ப்ரைஸ் கம்மி நினச்சி தான் வாங்கினேன். ஏன்னா நம்மளுக்கு வால் ஸ்டிக்கர்லாம் மோஸ்ட்லி 50, 60க்கு மேலே தான் போகும். 39ன்றது எனக்கு கம்மியாக இருந்தது. நேற்று திடீர்னு பார்க்கும்போது 20 போட்டோன்னே ஷாக் ஆகிடுச்சு. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டுன்னு மனசை தேர்த்திக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். நான் ரம்ஜான் க்ளீனிங்லாம் வந்து ஒரு சில வீடியோ வந்து கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் எப்படி வீடை வந்து சின்ன சின்னதாக வந்து நீட் பண்ணேன், ஆர்கனைஸ் பண்ணேன் அப்படின்றதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து காமிக்கிறேன். இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சது. யோசிச்சுட்டே இருந்தேன் நான் வாங்கலாமா வேண்டாமான்னு. அப்புறம் ஃபைனலாக நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ இதோட இந்த டாலோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து வீட்டோட என்ட்ரன்ஸில் வந்து கொஞ்சம் ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸை வந்து டெக்கரேட் பண்ணி இது வைக்கலான்னு தான் நான் வந்து வாங்கினேன். இது வந்து வாங்கினா 2 பீஸாக தான் வாங்கணும் அப்படின்றதுனால ஓகே நான் 2 பீஸ் வந்து வாங்கியிருக்கேன். அதாவது வந்து தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயதை பேசாதே, அந்த மீனிங்கில் உள்ள டால் தான். ஸோ ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு கிளார் அடிக்கிறதுல தெரியல, நான் ஃப்ளாஷை ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். ஸோ இது வந்து கெட்டதை பேசாதே அப்படின்ட்டுருக்காங்க, கெட்டதை கேட்காதே அப்படின்றாங்க. இதெல்லாம் நான் வந்து ஒரு நல்ல தீம் வந்து நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி. ஸோ இது வந்து அழகாக வந்து ஃப்ரண்ட்டில் வைக்கலாம் அப்படின்னு தான் வாங்கினேன். பட் வச்சு டெக்கரேஷன் பண்ணேன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ரொம்ப க்யூட்டான ஒரு 4 கலர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பாக்ஸ்லேயுமே நீட்டாக வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. இது வந்து 2 பீஸ் வாங்கியிருந்தேன். எனக்கு ஒன்று, என் ஃப்ரெண்டு ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒன்று கொடுத்துருவேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் நான் சில ப்ராடக்ட்ஸ்லாம் டெக்கரேட் பண்ணும்போது உங்களுக்கு நான் எந்தெந்த இடத்துல டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுல வந்து நான் க்ளீனிங் வ்ளாக் வந்து போடுவேன். ஸோ அதில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி ஷாப்பிங் ஹால் மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பபிள் ரேப் பண்ணி வந்திருக்கு. என்ன ப்ராடக்ட்னு எனக்கே தெரியல. ஓகே பார்த்துடலாம். ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப் லைட் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல வந்து பபிள் ரேப் பண்ணி பேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் வீட்டு யூஸ்க்காக வாங்கலை, ஷாப் யூஸ்க்காக தான் வந்து வாங்கினேன். போர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து சுத்தமாக சரியில்லை, ஒர்க்கும் ஆகலை. இப்போது இதை வந்து நான் ரிட்டன் பண்ண ஷாப்ஸியில் போய் ஓப்பன் பண்ணி ரிட்டனுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது தான் என்னோடய அக்கௌண்ட்டே பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் அன்பிளாக் ஆகவே இல்லை. நான் கஸ்டமர் கேர்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்கேன். அவங்க உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க, அன்பிளாக் ஆனோன்னா ப்ராடக்ட் ரிட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த ப்ராடக்ட் வந்து வேஸ்ட். யாராவது ஸ்ட்ரிப் லைட்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. சுத்தமாக நல்லாவே இல்லை, எனக்கு ஒர்க்கும் ஆகலை. ஸோ இதுக்கு வந்து சார்ஜிங் போடுற மாதிரி, தென் வந்து இந்த மாதிரி நிறைய ரிமோட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 4 மீட்டர்ஸில் நான் வந்து வாங்கியிருந்தேன். 258 நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு சத்தியமாக ஒர்த்து கிடையாது. நம்ம ஷாப்பில் போய் டைரெக்டாக வாங்குறது ஒர்த்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் வேறு பெருசு ஒன்று பேனருக்கு வந்து வச்சுருக்கோம். அது சூப்பராக இருக்கும். அது நான் லோக்கலில் பார்த்து வாங்கினது தான். இது வந்து சரி ஓகே ப்ரைஸும் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால தான் வாங்கினேன். கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, சரி ஓகே வாங்கிடலான்னு வாங்கினது தான். இந்த ப்ராடக்ட்னால தான் எனக்கு அக்கௌண்ட்டே பிளாக் வேறு ஆச்சு. எனக்கு அதனால் இந்த ப்ராடக்ட் சுத்தமாக பிடிக்கல. எப்படா வந்து இந்த ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு நடந்த இன்சிடெண்ட்டை வந்து நான் ஓப்பனாக சொல்லியிருக்கேன். இதில் வந்து நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு இருக்கும், நல்லா இல்லைனா நல்லா இல்லை அப்படின்றத நான் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்கேன். இதை வந்து நான் ஃப்ளக்கில் ஆன் பண்ணிவிட்டு ஆன் ஆஃப் பண்ணேன். சுத்தமாக ஒர்க்கே ஆகலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டுன்னு இதை நான் அப்படியே தான் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ எனக்கு மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் இப்படி வந்துச்சா என்னன்னு தெரியல. ஷாப்ஸில் சில ப்ராடக்ட்லாம் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியாது. பட் சிங்கிளாக நம்ம வாங்குகிறோம்ல, 2 பீஸ் 3 பீஸ் மினிமம் இத்தனை பீஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கு தான், அதாவது 2 பீஸ்க்கு அபவ் வாங்குறது தான் வந்து 2 or above 2 பீஸ் வாங்குறதுக்கு தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியாது. சிங்கிளாக வரதுக்கு எல்லாமே மோஸ்ட்லி நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளுக்கு 6 பீஸ் வாங்குறதுலையுமே நம்மளுக்கு மாற்றி அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணலாம். நான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நம்ம பயப்பட வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர்லாம் வைக்கிற ஆர்கனைசர் தான், வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ ஸ்டாண்டு, அதாவது டெக்கரேஷன் பிளான்ட்டு
ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு, தென் வந்து இந்த மாதிரி டாய் குட்டி குட்டி டால் இந்த மாதிரிலாம் வைக்கிறது தான் இந்த ஆர்கனைசர். நான் 2 பீஸ் இதில் வாங்கணுன்ற இருந்த மாதிரி இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 66 ருபீஸ்க்கு நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்றது காமிக்கிறேன். இது வந்து நான் முன்னாடியே பார்த்துருந்தேன். அதர் ஆப்லலாம் பார்க்கும்போது 150 அந்த ரேஞ்சில் இருந்தது. எனக்கு இது ரொம்ப கம்மியாக இருந்தது. இதில் 2 பீஸே நம்ம அந்த ரேஞ்சுக்கு வாங்கிடுற மாதிரி இருந்ததுனால வாங்கினேன். இது வந்து சும்மா லைட் வுட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைட் பார்க்கும்போது நல்லா இருக்குது. பேக் சைடு வந்து என்னவோ போல் இருந்தது. இதுக்கு ஸ்க்ரூவுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நம்ம வந்து இதை வந்து வாலில் வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கிற மாதிரி தான். வெயிட் எந்த அளவுக்கு தாங்கும்னு தெரியல. ஸ்க்ரூ பண்ணுறதுனால நல்லாவே வெயிட் வைக்கலாம்னு நினைக்கிறேன். இதிலலாம் வந்து குட்டி குட்டி மணி பிளான்ட்டு, பாட்டிலில் மணி பிளான்ட் வச்சு வைக்கலாம். இல்லை அந்த நம்ம ஒரு ஃப்ரண்ட்டில் ஸ்டார்டிங்கில் ஒரு டால் காமிச்சிருந்தேன்ல, கெட்டதை பார்க்காத தீயதை பேசாதே, அந்த அந்த ஒரு தீம் உள்ள டால் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். இதெல்லாம் நான் இன்னும் ஃபிட் பண்ணலை. சில ஐட்டம்ஸ்லாம் நான் ஃபிட் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, எலக்ட்ரீஷியன் ஏதாவது வேலைக்கு வரும்போது, வேறு ஏதாவது வீட்டு வேலை சம்திங் பார்க்கும் போது இதை நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதுதான் வாங்கினேன். குட் வைப்ஸ் ஒன்லின்னு இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வாங்கினேன். வீடோட ஸ்டார்டிங்லேயே வந்து உள்ளே வரப்போ வந்து இந்த இது நான் வந்து மாட்டி விட்ருக்கேன். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் தான் வாங்கினோம். ஈச் பீஸ் வந்து 45 சம்திங் அப்படி வந்திருந்தது. ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து நான் வீட்டோட என்ட்ரன்ஸில் வந்து மாட்டி விட்டுருக்கேன். இதோட அன்பாக்சிங்லாம் நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் வரும். பட் இது வந்து நான் இதோடய வந்து இந்த கிளிப்பை அட்டாச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். எல்லாமே ஷாப்ஸையே பொறுத்த வரைக்கும் ஒரு சில ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி 2 பீசஸ் 3 பீசஸ் 5 பீசஸ் வாங்குறது வந்து குவாலிட்டி சுத்தமாக நல்லா இல்லை. ஒரு சில பீசஸ் வந்து சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான ப்ராடக்ட்டு. ஸோ இதுவுமே 2 பீஸ் வாங்குற மாதிரி தான் இருந்தது. நான் ரொம்ப வந்து ஆசைப்பட்டு வாங்கினது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதெல்லாம் வந்து ஏற்றி வைக்கிற உடன் இது எப்படி சொல்கிறது, உடனில் இருக்க ஸ்டாண்டு மாதிரி, உடனில் இருக்க ஒரு ஆர்கனைசர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 2 இது இருக்குது. ஆனால் உள்ளதை எடுக்க முடியல. அதனால் பேக் சைடே கட் பண்ணி இந்த சைடு வழியாகவே நம்ம எடுத்துடலாம். இது வந்து நான் வீட்டுக்கு ஒன்று ஷாப்புக்கு ஒன்று அப்படி வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸ்மெல்லு. டெய்லி வந்து நான் வீட்டில் வந்து அது ஏற்றுவேன். எனக்கு என்னவோ அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃபீலாக இருந்தாலும் இல்லை ஒரு மாதிரி வந்து நான் சேடாக ஃபீல் பண்ணனாலும் எனக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நான் இதை வந்து ஏற்றி வச்சுட்டு நான் ஏதாவது வேலை பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காண்டி நான் இது வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு 2 தேவைப்பட்டது, நான் 2 வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 99 ருபீஸ் சிங்கிள் பீஸோட ப்ரைஸு. ஸோ டபுள் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட் தான் இது. ஸோ நான் இதை வந்து ஏற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். ஷாப்லேயே உடனே ஓப்பன் பண்ணி உடனே ஏற்றியாச்சு. இதில் வந்து அந்த கிளிப்பில் தான் லைட்டாக துருப்பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஓகே, இது வந்து ஆல்ரெடி நான் ஏற்றிட்டு இப்போ திருப்பியும் உங்களுக்காண்டி ஃபஸ்ட் டைம் ஏற்றும் போது மறந்துட்டேன். ஸோ வந்தோடனே நம்ம ஒரு ஆர்வத்தில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரி ஏற்றிட்டேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு மாதிரி அந்த ஹோல் வழியாக அந்த புகை வருது, எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நான் ஃபேன் போட்டிருக்கிறதுனால கண்ணா பின்னான்னு போகிற மாதிரி இருக்குது. நம்ம ஃபேன் இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு இடத்துல வைக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டேபிள் வாங்கினோடனே இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றி வச்சு தான் அந்த இடம் குழியாயிடுச்சு. நான் வந்து அது எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் நிறையா யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோருக்கு கேப்புக்கெலாம் ஃபில் பண்ணுவோம்ல, அந்த ஒரு ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 4 பீசஸ் வாங்குற மாதிரி இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் வந்து 19 ருபீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா வந்து பீஸ் வந்து 19ன்னும் போது நம்மளுக்கு அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு சந்தேகம், 4 ப்ராடக்ட் இருக்குமா அப்படின்றதே ஒரு டவுட்டாக தான் இருந்தது. நான் எதிர்பார்த்த குவாலிட்டி இல்லை, பட் இது வந்து ஓகே தான். இது வந்து என்னோடய டோரில் நான் வந்து கேப் கம்மியாக இருந்தது. ஸோ இது சுத்தமாக என்னால் இழுக்கவே முடியல. பாதி அளவுக்கு தான் போச்சு, பாதி பண்ண முடியல. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்